போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பாடலில் நேற்றைய திருப்பாடலினுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்று தியானியில் இணைப்பு புத்தகத்திலிருந்து நாம் திருப்பாடலை வாசித்து தியானித்தோம். இன்றைய நாளிலே அதன் தொடர்ச்சியாக இயற்கை வளங்களோடு சேர்ந்து, கடவுளுடைய படைப்புகளோடு சேர்ந்து நாம் அனைவரும் கடவுளை புகழ இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நாம் கடவுளை புகழ வேண்டும். அதற்கு நேற்று ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை அந்த 3 இளைஞர்கள், சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நெகு என்கின்ற அந்த 3 இளைஞர்களுடைய அந்த நம்பிக்கை வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கடவுளை நாம் நம்பிக்கையோடு நாடினால் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் ஒருபோதும் நாம் வீழ்ந்து போக மாட்டோம் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை அந்த 3 இளைஞர்களும் நமக்கு கொடுத்தார்கள். அதே ஒரு தொடர்ச்சியாக இன்றைய நாள் திருப்பாடலும் கூட கடவுள் நம் அனைவரையும் பராமரிக்கிறார், நம்மை காத்து வழிநடத்துகிறார். எனவே படைப்புகள் அனைத்தும் சேர்ந்து நாம் அனைவரும் கடவுளை புகழ இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே திருப்பாடலிலிருந்து நாம் 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, நெருப்பின் நடுவிலும் துதித்தல். அதாவது நேற்று நாம் சிந்தித்தோம், அந்த 3 இளைஞர்களும் நெருப்புக்கு நடுவில் கூட அவர்கள் துதிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இன்பம் வரும், துன்பம் வரும். இந்த இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வரும். ஆனால் துன்பம் வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், கடவுளை போற்றி புகழ்கிறோம். ஆனால் துன்பம் வருகிற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை இழக்கிறோம், துவண்டு போகிறோம். அப்படி இல்லாமல் நெருப்புக்கு மத்தியிலும், அதாவது நெருப்பு என்று குறிப்பிடும் பொழுது நெருப்பை போல பல துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், உடல் உபாதைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட அந்த நெருப்புக்கு மத்தியிலும் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரை துதித்து பாடுகிற பொழுது கடவுள்
நம்மை அந்த நெருப்பிலிருந்து நம்மை காப்பார் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. மேலும் இயற்கை சக்திகளுக்கு ஒரு அழைப்பு, அதாவது கடவுள் இந்த அனைத்தையும் படைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து வளங்களையும் கடவுள் உண்டாக்குகிறார். இந்த அனைத்து வளங்களும், அதாவது அந்த நெருப்பில் இடப்பட்ட அந்த 3 இளைஞர்களும் நெருப்பை போற்றி நெருப்பு அந்த தீ சூளைகளை ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நெருப்பு மற்றும் ஆகாயம், இன்னும் காற்று, இவை அனைத்தும் கடவுளுடைய படைப்பு, கடவுளுக்கு கீழ் இருக்கின்றவைகள். அவற்றை கூட அந்த துன்பங்களுக்கு மத்தியிலே போற்றச் சொல்லுகிறார். கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்கின்ற அந்த அழைப்பை அந்த நெருப்புக்கு, அந்த தீக்கு அந்த 3 நபர்களும் கொடுக்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் நாம் துன்பம் என்று நினைக்கிறோமோ அதை கடவுளுக்கு ஒப்புக் கொடுங்கள். கடவுள் அதை பார்த்துக் கொள்வார். எதெல்லாம் உடல் உபாதைகளாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், புண்களாக இருக்கலாம், சோதனைகளாக, கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், இன்னும் குடும்பத்திலே தீராத பல பிரச்சனைகளாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, இன்னும் திருமண காரியங்கள், எதுவாக இருந்தாலும் எதையெல்லாம் நாம் துன்பம் என்று நினைக்கிறோமோ அதை கடவுளுக்கு ஒப்புக் கொடுங்கள். அந்த துன்பத்தின் வழியாக கடவுள் உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பார். உங்களை அந்த துன்பத்திலிருந்து அவர் விடுவிப்பார். ஆக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும். 3ஆவதாக, கடவுள் எங்களை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை. அந்த 3 இளைஞர்களும் அந்த எரிகின்ற அந்த தீச்சூளைகளுக்கு நடுவே கடவுள் எங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அவர் நினைத்திருந்தால் அந்த அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த பொன் சிலையை வணங்கி இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. எங்களுக்கு கடவுள் எங்களை காப்பாற்ற விட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த பொன் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்த மாட்டோம், எங்கள் கடவுள் மீது மட்டும் நாங்கள் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய நம்பிக்கை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அந்த அரசன் 7 மடங்கு அதிகமாக அந்த தீச்சுளையை தீ மூட்டி அந்த தீயிலே அவர்களை போட்டான். ஆனால் அந்த 3 பேரும் கடவுளுடைய தூதரால் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆகவே அந்த கடவுள் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் எங்களை கைவிட மாட்டார், அவர் எங்களை காப்பாற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த 3 இளைஞர்களைப் போல இந்த திருப்பாடல் நமக்கு கூறுவதைப் போல ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஏனென்றால் அவர் நம்மை காக்கின்றார், நம்மை வழிநடத்துகிறார், துன்ப வேளைகளில் நம்ம உடன் இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரிடம் நம்மையே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட உம்மை புகழ்ந்து பாட, உம்மை போற்ற எங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நானும் எங்களுடைய குடும்பத்தாரும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். இந்த நாளை உம் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் நிறைய ஆசீர்வதித்து எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிறருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய, பிறரை தேற்றக்கூடிய வார்த்தைகளாக, எங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் தூய்மையானதாக, எங்களுடைய செயல்களிலே நாங்கள் உம்மை வெளிப்படுத்த நீரே எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீரை ஆசீர்வதித்தல் வெற்றிய வளர்ச்சியும் தந்தருளும். போகின்ற பயணங்களை ஆசீர்வதித்தும் காவல் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பாய் எங்களை வழிநடத்தியருளும். இந்த ஜெபங்களை எல்லாம் பாதத்தில் வைத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.